ஓடிக்க. ஏன் பார்க்கிங்கில் எந்த வண்டியா? சீக்கிரமாக இந்த அப்பார்ட்மெண்ட் மாற்றணும். காட் பிளஸ் மீ. குட் டைம். செய்யல பத்தியா? மெயின்டைன் காசுங்க. யோ இப்போதான் என்ட்ரியே கொடுத்துருக்கேன். ஆர்ஆர் பில்டப் பேர போயிட்டு இருக்கு. நடுவில் வந்து கெடுகிற. கையெடு எடுக்கையா. அழகண்டா. ஐயா இப்போ கேளு. மெயின்டைன் காசு. யோ நானே என் பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ண முடியாமல் வீட்டில் விட்டு வந்துக்கிறேன். இது மாதிரி என்கிட்ட மெயின்டெனன்ஸ் காசு கேட்குற. இந்த இத்து போன வண்டி என் வண்டி பக்கத்தில் நிற்க வச்சதுக்கு நீ தாண்டா எனக்கு மெயின்டெனன்ஸ் காசு தரணும். பாரதேசி துப்பு கட்டவன. துப்புறியா? யோ உன்னால் துப்ப தான் முடியும். என்னால் ஃபுல்லாக சரக்கு அடிச்சு மாடி மேலே போய் வாந்தி எடுக்க முடியும். பார்க்குறியா? யோ அதெல்லாம் சொல்லாத நீ. பொடப்பு. இப்போ மெயின்டைன் தர முடியுமா முடியாதா? இவன் பொண்டாட்டி அடுத்தவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு தெரியல. தம்பிடா எருமாடு திட்டிட்டு போகுது பத்தியா? என் காதல் தேவதை. அங்கிள் இங்கே எங்கள் பால் விழுந்துச்சு, எடுத்துக்கலாமா? என்னது இது? வீடா ஜி ஸ்டேடியமா? கம் அண்ட் டேக் இட், கோ அவே. வா. உன் பேர் என்ன தங்க? இவன் நேம் ஷாம். ப்ளீஸ் பால் தாங்க அங்கிள். ஏன் சார் பேச மாட்டாரா? ஓடிப்போ. வாடா போலாம். பார்த்துடா. சொல்லு சிவா. அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? அது எப்படி சொல்லணும்னு தெரியல. என்னம்மா மாப்பிள்ளை எதுவும் திட்டினாரா? ஃபோனை கூட அவர்கிட்ட நான் பேசுகிறேன். ஐயோ இல்லைண்ணே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னம்மா சொல்லு. அது நீ தாய்மாமாவை போகிறேண்ணே. சூப்பர்மா. அண்ணனுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைம்மா. அண்ணன் இப்போதாம்மா உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். டாக்டர் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மகிழ்ச்சியான செய்தி சொன்ன டாக்டருக்கு என் மருமகன் பிறகுற அன்னைக்கு சிறப்பான பரிசு கொடுத்துடலாமா? அண்ணா அவரு உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. குடுமா. ஹலோ மச்சான், வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்ஸ் மாமா. தங்கச்சி இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மச்சான். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன் மாமா. சந்தோஷம் மச்சான். சிவா கிட்ட கொடுங்க மச்சான். சரி மாமா, இதை கொடுக்குறேன். இந்த பேஸ். அண்ணா பார்த்து பத்திரமா இருமா. நல்லா சாப்பிடுண்ணா. எப்பமா இங்கே வரீங்க? நெக்ஸ்ட் வீக் வந்துடுறேண்ணே. அண்ணா மகிழ்ச்சிமா. Make me a believer. சார் உங்களுக்கு பயங்கரமான லக்கு சார். சின்ன வயசில் அத்தையும் நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்கள் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் மூலியமாக நீங்கள் பேரை பேத்தி பார்க்க போறீங்கன்னு நினச்சாலே லக்கு லக்கு லக்கு. செம்ம லக்குல. யாருக்கு லக்கு? வேற யாருக்கு சார்? எல்லாம் எனக்கு தான். வீட்டு அட்ரஸ் எப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி வரானுங்களோ தெரியல. அதான் மேட்ரிமோனியில் தகவல் கொடுக்குறாங்களாமே, அதை பார்த்துட்டு தான் 3 பேர் லைனாக வந்து உக்காந்துக்கிறானுங்களே. எப்பா பார்த்து தொண்டையில் அடிச்சுக்கிற போகுது. ஏன்பா பொண்ணு பார்க்கும்போது ஃபேமிலியோட வர மாட்டீங்களா? நாங்கள் ஃபேமிலியாக வர்றது உங்களுக்கு அக்கா போச்சு. அவங்க மட்டும் வந்திருந்தா பஜ்ஜி சுவிட்ச் போட்டு அடுத்து கை ஒஞ்சு போயிருக்கோம். அத்தையா? ஹாய். வாமா, கரெக்டான டைமுக்கு வந்த. லைக் பாட்டி யார் பாட்டி இவங்கெல்லாம்? எல்லாம் உன்னால வர்றதுதான். என்னாலயா? மேட்ரிமோனியில் நீ விளம்பரம் பண்ணியாம அதான் வரிசையாக வந்து உக்காந்துக்கிறாங்க. நீங்கள் தான் லைக் போட்டிங்களே. லைக் போட்டேனா? நான் ஷார்ட் லிஸ்ட் தானே பண்ணேன். அது என்ன கருமமோ. அதான் அட்ரஸ் தேடி நாங்களே வந்துட்டோம்ல. எங்களில் ஒருத்தரை லைக் பண்ணுங்க, பாக்கி இருக்க 2 பேர் பாவம் லக் இல்லை, போயிடுவாங்க. சரியான ஐடியா பாஸ். இது சாமாடா. நான் இவருக்கு தான் லைக் போட போறேன். இவரு கூட தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காரு. ஆனா இவரு உங்களை மாதிரி வீடேறி வந்து டார்ச்சர் பண்ணல. அவருக்கு லைக் போகிறதுக்கு முன்னாடி அங்கா டென்ஷன் ஆயிட்டான். நாட் சாக்கர் போட்டு சூடா எனக்கு ஒரு காப்பி. ஓ இந்த பைத்தியங்களை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சேன். மணி 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 யாரா இருக்கு? இவனா? ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னா வந்து நிற்கிறான். ஐயோ 20 ரூபா. பரவாயில்ல.
வா மச்சி. நான் மச்சி ஃபோன் பண்ணுறேன், ஒரே பிஸின்னு வருது, வீட்டில் ஒரே வேலை போல. நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்க போகிறேன்? தங்கச்சிக்கிட்ட தான் பேசியிருந்திருப்பேன். ஏய் தங்கச்சி எப்படி இருக்காங்க? தங்கச்சி கன்சீவ் ஆயிருக்கு. ஓ சூப்பரு. அப்போ நைட்டு மொட்டை மாடி தான். எதுக்கு மொட்டை மாடி? அப்படிலாம் அவசியம் இல்லை. அதான் மச்சான், நீ தாய்மாமா ஆயிட்ட, ஒரே மஜா தான். ஏய் மச்சி, உனக்கு இல்லாத ட்ரீட்டா? இங்க பாடுறா, உன குளிப்பாட்டுறேன் பாரு. இப்போ பாரு என்ன பண்றது. இந்தா மச்சான். என்ன பர்ஸு கேட்காமல கையில கொடுக்குறான். மஜாவும் மஜா தான். ஆளுமா டோலுமா. அக்கௌண்ட்டில் 9,000 கோடி விழுந்தாலும் செலவு பண்ண மாட்டேன். சென்டிமெண்ட்டாக இருக்கும் தங்கச்சி மேலே. மச்சான், இந்த தி சில்ட்ர பாஸ் எட்டி பார்க்கிங்கு நீங்கள் வச்சுக்க. ஓட்கா குடிப்பியா? 70 அலர்ட்டாக இருக்கான் போல. எம்டி பர்சன் தெரியாமல் இருந்த 20 ரூபாயும் அவன் கையில் கொடுத்துட்டேன்னு. ஏன் மச்சான், இந்த 20 ரூபா தான் பணம்னு சொன்னீங்களா? மச்சான் சேவிங்ஸ் செய்தான்டா மாசம். சேவிங்ஸ் எல்லாம் இப்படி பர்ஸில் வச்சுக்கூடாது மச்சி. நீ ஒன்று பண்ணு, இந்த பாரு, இப்படி விருக்கம் பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஐசிஐசி பேங்க், அங்கே பாக்யராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே. அவர் இங்கிருந்து இங்கே வரைக்கும் மச்சான் பெரிய நாமம் போட்டிருப்பாரு. சரியா? அவர்கிட்ட ராயல் நக்குவான்னு உன் கம்பெனி பேர்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னங்க பாரு சொல்லுவாரு. அப்போ கூட இந்த 20 ரூபா தர மாட்டாங்க மச்சான். சரக்கு காசு இருக்கு, அந்த ஊருக்காக காசு கொடு. ஊருக்கா வாங்கிறதுக்கு காசு கேட்குறேன். 20 ரூபா சும்மாவா? ஓகே, நான் உன் தலையை மோந்து பார்க்குறேன், நீ ஏன் தலையை மோந்து பாரு. அப்போ டீல் ஓகே. யூஆர் கிரேட் மச்சி. எதுக்குடா மச்சான்? பாரில் சரக்கில் கண்ட தண்ணியை மிக்ஸ் பண்ணி என் உடம்பு கெட்டு போயிடும்னு சொல்லி எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு மொட்டை மாடியே ஒரு பார் ஷாப் ஆகிட்டியாடா. ஓ வாட்டர் பியூரிஃபையர் தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனால எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது தெரியுமாடா? ஐ ஃபீல் ஹெல்த் மச்சான். நீ அழுகுதாண்டா, ஆனால் என் ஃப்ரெண்ட் ஆச்சே, என்ன பண்ணுறது மச்சான்? நான் அழுக்கு இல்லைடா, குளிச்சு தான் வந்து. டேய் ப்ளீஸா சரக்கர்றா, டேய் காண்டா இருக்காது. அதனால தான் மச்சான் நீ கிரேட். எனக்கு ஒரு ஃபீலிங்டா, உனக்கு ஒரு ஃபீமேல கூட செட் ஆக மாட்டுது பாரு. லடிக்கே இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்ரா. நான் கூட சர்டிஃபிகேட்டில் நிறைய தடவை மேலா ஃபீமேலான்னு போட்டிருப்பாங்க. அதில் ஃபீமேல் 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 அடிச்சுனே இருப்பேன்டா. ஆனால் நீ ஒரு தடவை கூட ஃபீமேலை டிக் பண்ணலடா. நீ மேல்டா, நீ மேல் மேல் மேல். இவன் எங்கேயோ ஆரம்ப பள்ளியில் படிச்சுட்டு என் கூட பச்சா மாதிரி போதையில் பெணாத்துது பீட. என்ன மூஞ்சி பிரகாசமாக இருக்கு. என்னடா மச்சான், ஆன்லைன் ரம்மி சர்க்கிளில் வின் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க? சொத்தை வச்சிருவானுங்கடே. மச்சி தமிழ் மேட்ரிமோனியில் எனக்கு ஒரு பொண்ணு லைக் போட்டிருக்கடா. நம்ம தான் அவசரப்பட்டோமா? செம்மையா இருக்கா மச்சி? நன்றி ஆண்டு. வாழை பார்த்தா வெறும் வயிற்றுல கோட்டை அடிச்ச மாதிரி இருக்கடா. ஐஃபை போடு.